மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தில் சென்ற ஆண்டை விட 4% வளர்ச்சியை ஜூன் மாதத்தில் இந்திய ரயில்வே பதிவு செய்துள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயின் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தில் தொடர்ந்து வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் 14,221 கிலோ சரக்குகளை ரயில்வே கொண்டு சென்றுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே மாதத்தில் இருந்த 13,671 கிலோவை விட 4% வளர்ச்சியாகும். சரக்கு போக்குவரத்தின் மூலம் ஈட்டப்பட்ட வருவாயும் சென்ற ஆண்டு ஜூன் மாதத்தை விட 3% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூனில் 430 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி தேவை அதிகரித்துள்ளது. நிலக்கரி போக்குவரத்தில் சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜூனில் 7% தேவை அதிகரித்துள்ளது. இது நாடு முழுவதும் தடையில்லா மின்சார உற்பத்திக்கு உதவி செய்துள்ளது. பயணிகள் போக்குவரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் 63.81 கோடி பயணிகளை இந்திய ரயில்வே ஏற்றிச் சென்றுள்ளது. சென்ற ஆண்டு இதே காலத்தில் 62.37 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். புறநகர் மற்றும் புறநகர் அல்லாத பிரிவுகளிலும் பயணிகள் போக்குவரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை 164ஆக ரயில்வே உயர்த்தியுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 4 புதிய சேவைகள் தொடங்கப்பட்டதுடன் அம்ரித் பாரத் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது என ரயில்வே தெரிவித்துள்ளது.